வெல்கம் டு த சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் த மேஜிக் பிரகேட் அப்படின்ற ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி சீனாவில் சொல்லப்படக்கூடிய வாய்மொழி கதை, அதாவது ஃபோக் டேல் அப்படின்னு சொல்கிறோம், நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டுப்புற கதைகள், அதாவது வாய்மொழியில் சொல்லப்படக்கூடிய கதைகள் காலப்போக்கில் இல்லாமலே போயிடும் அப்படின்றதுக்காக பல பேர் அதை அவங்களோட மொழி நடையில் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த மேஜிக் பிரகேட் அப்படின்றது. பிரகேட் அப்படின்னா ஜரிகை வேலைப்பாடுகள் கொண்ட பட்டு துணி. முன்னொரு காலத்தில் சீனாவில் ஒரு விடோ அவங்களோட பையன் சென் கூட வசித்து வந்தாங்க. அவங்க இந்த மாதிரியான பிரகேடு செய்கிறதுல ரொம்ப பேர் போனவங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தறியை வச்சு விதவிதமான பிரகேட்ஸை அவங்க செய்கிறாங்க. அதில் சில்வர், கோல்டு, கலர், சில்க் த்ரெட்டு இதெல்லாம் வச்சு அந்த வேலைப்பாடுகளை செய்கிறாங்க. அவங்களால ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதோட உருவங்களை கூட அந்த பிரகேட்ஸில் கொண்டுட்டு வர முடியும். அப்படி அவங்க செய்யக்கூடிய உருவங்கள் அப்படியே ரொம்ப ரியலாக இருக்கும், நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். மக்கள் எல்லாரும் இந்த லேடி செய்கிற பிரக்கெட்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரக்கெட்ஸை வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஒரு நாள் இந்த லேடி அவங்க செஞ்ச பிரக்கெட்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட் பிளேஸில் சேல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே விற்றும் முடிஞ்சு போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக அவங்க கடைக்கு போகிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் தொங்க விடப்பட்ட பெயிண்டிங் அவங்கள மெய் மறக்க வைக்குது. அந்த பெயிண்டிங்கில் ஒரு அழகான பேலஸோட படம் இருக்குது. அது ரெட், க்ரீன், எல்லோ, ப்ளூ அப்படின்னு கலர் கலராக வானத்தை நோக்கி உயர்ந்த மாளிகையாக இருக்குது. அதை சுற்றிலும் அழகான கார்டன் இருக்குது. அந்த கார்டன் வழியாக தேவதைகள் நடந்து போகிற மாதிரி அந்த பெயிண்டிங் வரையப்பட்டிருக்கு. இதை பார்த்த அந்த கடைக்காரர், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, இது சன் பேலஸோட பெயிண்டிங், இது ஈஸ்ட் பக்கம் ரொம்ப தூரத்தில் இருக்கா, அங்கே தான் அழகான தேவதைகள்லாம் வசிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த லேடி, இந்த பிக்சரை பார்க்கும்போது எனக்கு அங்கே வாழணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதை வாங்காமல் அவங்களால இருக்க முடியலை. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க பையன்கிட்ட அந்த பெயிண்டிங்கை காட்டுறாங்க. இந்த பிக்சரை அவங்க பையன்கிட்ட காட்டி, பாரு சென், இது எவ்வளவு அழகான பிளேஸாக இருக்குது, இந்த பிளேஸில் நான் வசிக்கணும் போல் இருக்குது, அல்லனா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இந்த பேலஸை நான் விசிட் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறத பார்த்துக்கிட்டே இருந்த சென், அம்மா நீங்கள் ஏன் இதை உங்கள் பிரக்கெட்டில் இந்த டிசைனை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இதை நீங்கள் பிரக்கெட்டில் கொண்டு வரும்போது அங்கேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அந்த லேடி அவங்களோட பிரக்கெட்ஸில் செய்யக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் இல்லையா, அதனால். சென் சொன்ன ஐடியா அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட லூமை செட் பண்ணிவிட்டு, அவங்களோட தறியை செட் பண்ணி அந்த டிசைனை பிரக்கெட்டில் கொண்டு வரத்துக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. பல மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை பல நாட்களாகவும் பல வாரங்களாகவும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. தூங்கவோ சாப்பிடவோ அவங்களுக்கு தோணவே இல்லை. அவங்களோட கண்கள் செவந்து போகுது, கைகள்லாம் மரத்து போகுது. அப்போது சென் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியலை, இந்த டிசைனை நான் நெய்யும் போது நான் அந்த சன் பேலஸ்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், என்னால் இந்த வேலையை விட்டுட்டு வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக இந்த லேடி விற்கிறதுக்கான பிரக்கேடை செய்யல் அப்படின்றதுனால வருமானத்துக்காக சென் ஃபயர்வுட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரக்கேட் செய்யக்கூடிய வேலை பல மாதங்களுக்கு தொடருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சன் பேலஸோட இமேஜ் இந்த பிரக்கேட்டில் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் சென் அந்த தறியை பார்க்கும் பொழுது அது ரொம்ப எம்டியாக இருக்குது. பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பயந்து போன சென் அம்மா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க, அவங்க கண்ணீர் மல்க நான் அந்த பிரக்கேடை செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த லேடி தான் நெய்த அந்த பிரக்கேடை தரையில் விரித்து வச்சுருக்காங்க. அந்த பெயிண்டிங்கில் அவங்க பார்த்த எல்லாமே இந்த பிக்சரில், இந்த பிரக்கேட்டில் இருக்குது. அழகான வானுயர்ந்த பேலஸ், அதை சுற்றிலும் கார்டன்ஸ், அங்கே அழகான தேவதைகள், இப்படி எல்லாமே அந்த பிரக்கேட்டில் இருக்குது. இதை பார்த்து சென், அம்மா இது ரொம்ப ரியலாக இருக்குது, இந்த பேலஸுக்குள்ளே நான் போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு காற்று
பலமான காற்று வீசுது. அந்த காற்று அந்த ப்ரொக்கேடை அப்படியே மேலே தூக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரொக்கேட் ஜன்னல் வழியாக வெளியில் வந்து பறக்க ஆரம்பிக்குது. இந்த லேடியும் சென்னும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வெளியில் வந்த நேரம் அந்த ப்ரொக்கேட் கிழக்கு திசையை நோக்கி பறந்து கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போகுது. இதை பார்த்து அந்த லேடி ப்ரொக்கேட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அம்மாவை பெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சென் அவங்க பக்கத்துலேயே பல மணி நேரம் உக்காந்துருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த லேடி கண் விழிக்கிறாங்க. விழிச்சதும் சென்னை பார்த்து, சென், அந்த ப்ரொக்கேடை நீ கண்டுபிடிச்சி கொண்டு வரணும், அது இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே புறப்படுறேம்மா அப்படின்னு அம்மாவை சமாதானம் பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ரொக்கேடு சென்ற கிழக்கு திசையை நோக்கி பயணம் பண்ணுறான். பல மணி நேரம் நடக்கிறான், பல நாட்களாக நடக்கிறான், பல வாரங்களாக நடக்கிறான். ஆனால் அந்த ப்ரொக்கேடு எங்கே இருக்குன்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியலை. இப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு ஹட்டு வழியாக போகிறான். அந்த ஹட்டோட டோருக்கும் பக்கத்தில் ஒரு ஓல்டு லேடி உட்காந்துருந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு குதிரையும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சென்னை பார்த்து அந்த ஓல்டு லேடி, நீ உன்னோட வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட அம்மாவோட ப்ரொக்கேட் இந்த கிழக்கு திசை நோக்கி பறந்து வந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சென். அதை கேட்ட அந்த ஓல்டு லேடி, ஓ, அந்த சன் பேலஸ் வரையப்பட்ட ப்ரொக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொக்கேடை தூக்கிட்டு போன அந்த காற்று சன் பேலஸில் வாழக்கூடிய தேவதைகளால் அனுப்பப்பட்ட காற்று. அந்த ப்ரொக்கேடில் உள்ள பேட்டர்ன் மாதிரியே அவங்களும் நெய்கிறதுக்காக இந்த ப்ரொக்கேடை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓல்டு லேடி. அப்போ சென், அந்த ப்ரொக்கேடு இல்லைன்னா எங்கள் அம்மா இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த ஓல்டு லேடி, ஓ அப்படியா, அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த ப்ரொக்கேடை திரும்ப கொண்டுட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் அந்த சன் பேலஸ்க்கு நடந்து போக முடியாது, அதனால் நீ என்னோட ஹார்ஸை எடுத்துக்கோ, அது அந்த சன் பேலஸுக்கு போகிறதுக்கான வழியையும் உனக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன் பேலஸ்க்கு போகிற வழியில் ஃபயர் மவுண்டெயின் இருக்கும். அதோட ஃபயர் ஒன்று அஃபெக்ட் பண்ணும்போது அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணனா நீ எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவ. அதே மாதிரி ஐசிசி இருக்கும், அங்கேயும் நீ கிராஸ் பண்ணி போகணும். அப்போவும் உனக்கு ஏற்படக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணனா நீ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓல்டு லேடி. இப்போவும் நீ சன் பேலஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அந்த ஓல்டு லேடி கேட்க, வீட்டுக்கு போகும்போது நான் எங்கள் அம்மாவோட ப்ரொக்கேடோடு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் சென். உடனே ஓல்டு லேடி, நீ என்னோட ஹார்ஸை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஓல்டு லேடியோட ஹார்ஸில் ஏறிக்கிட்டு கிழக்கு நோக்கி பயணம் பண்ணுறான். அந்த ஓல்டு லேடி சொன்ன மாதிரியே ஃபயர் மவுண்டெயினும் வருது. அதை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த நெருப்பு சென்னோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் எந்த சத்தமும் போடாமல் அவனோட வாயை அவன் ரொம்ப இறுக்கமாக மூடிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணதுக்கப்புறம் கடும் குளிர் இருக்கக்கூடிய ஒரு சீ வழியாக அந்த ஹார்ஸ் போக ஆரம்பிக்குது. அந்த சீலேருந்து வரக்கூடிய பனி காற்றுனால அவனுக்கு நடுக்கம் ஏற்படுது. ஆனால் அப்போவும் எந்த சத்தமும் ஏற்படுத்தாமல் அவன் அப்படியே அவனோட பற்களை இறுக்கமாக கடிச்சுக்கிறான். சென் கடலையும் கடந்து கரைக்கு வர்றான். கரைக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல்லையே அவங்க அந்த சன் பேலஸை அவன் பார்க்குறான். அந்த சன் பேலஸ் அவங்க அம்மாவோட ப்ரொக்கேடில் இருந்த மாதிரியே அப்படியே இருக்குது. குதிரையை விட்டு கீழே இறங்கி அந்த சன் பேலஸ்க்கு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஹாலில் நிற்கிறான். அங்கே கிட்டத்தட்ட 12 அழகான பெண்கள் அவங்களோட தறியில் உக்காந்து ப்ரொக்கேடை நெஞ்சிட்ருக்காங்க. அவன் உள்ளே போன உடனேயே அந்த பெண்கள் எல்லாரும் சென்னை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்களோட தறியில் அவங்க நெஞ்சிட்டு இருக்கக்கூடிய ப்ரொக்கேட் அப்படியே சென்னோட அம்மாவோட ப்ரொக்கேடில் இருக்கக்கூடிய டிசைன் மாதிரி அப்படியே இருக்குது. சென்னோட அம்மாவோட ப்ரொக்கேட் அந்த ஹாலோட சென்டரில் தொங்க விடப்பட்டிருக்கு. டோருக்கும் பக்கத்தில் இருந்த தறியில் இருந்த பெண் எழுந்து சென்னை நோக்கி வராங்க. என்னோட பேர் லியன், நான் இந்த சன் பேலஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கே வந்த முதல் மாற்றல் நீங்கள் தான், என்ன காரணத்துக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த லேடி பேசின எதுவுமே சென்னுக்கு கேட்கல. அதாவது அவளோட அழகில் மயங்கி அப்படியே அந்த லேடியை பார்த்துட்ருக்கான். அந்த லேடிக்கும் கொஞ்சம் வெக்கமாக போகுது. அப்படியே கீழே குனிஞ்சாக்கில் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னை உணர்ந்த சென், நான் என்னோட அம்மாவோட ப்ரொக்கேடை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ, நீங்கள் அந்த விடோவோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அம்மாவோட ப்ரக்கேடு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நாங்கள் எல்லோரும் அதை ரொம்பவே அட்மையர் பண்ணுறோம், எங்கள் யாராலையும் அந்த மாதிரி ஒரு ப்ரக்கேடை நெய்யவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரக்கேட் மாதிரி நெய்கிற வரையிலும் உங்கள் அம்மாவோட ப்ரக்கேடு இங்கே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு லியன் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சென், இல்லை நான் எங்கள் அம்மாவோட ப்ரக்கேடோட தான் நான் வீட்டுக்கு போவேன், இது இல்லைன்னா எங்கள் அம்மா இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் மற்ற லேடிஸ் கிட்டேருந்து ஒரு பெரிய கூச்சல் வருது. பக்கத்தில் போய் லியன் அந்த லேடிஸ் கிட்ட பேசிட்டு திரும்ப சென்னை நோக்கி வராங்க. இப்போ லியன் சென்னை பார்த்து, உங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்க நாங்கள் விடமாட்டோம், இந்த ஒரு நாள் மட்டும் இந்த ப்ரக்கேட் எங்கள் கூட இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் இந்த ப்ரக்கேட் மாதிரி இந்த ப்ரக்கேட்டில் இருக்க டிசைன் மாதிரி நாங்கள் செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணுறோம், நாளைக்கு நீங்கள் இதை உங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த தேவதைகள் எல்லாரும் அவங்களோட ப்ரக்கேடை செஞ்சு முடிக்கிற வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. சென் லியனோட தறிக்கும் பக்கத்தில் உட்காந்து லியன் நெய்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது சென் லியன் கிட்ட அவனோட லைஃப் ஹியூமன் வேர்ல்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறான். பதிலுக்கு லியன் அவங்களோட லைஃப் சன்லைட் பேலஸில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இடையில ரெண்டு பேரும் கண்களாலையும் பேசிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பிக்குது. மேஜிக் பேர்லேருந்து வரக்கூடிய லைட்டோட உதவியினால் ஃபேரிஸ் அவங்களோட ப்ரக்கேட்ஸை நெஞ்சிட்ருக்காங்க. சென் கொஞ்ச நேரத்தில் தூங்கி போயிடுறான். ஒவ்வொரு தேவதைகளாக அவங்களோட ப்ரக்கேடை செஞ்சு முடிக்கிறாங்க. சில பேரால் அதை கம்ப்ளீட் பண்ணவும் முடியலை. ஃபைனலாக ப்ரக்கேடை செஞ்சு முடிக்கிறது லியன். அவங்களோட வேலையை ஃபினிஷ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் விடிஞ்சு போயிடுது. இப்போ லியன் அவங்க நெய்த அந்த ப்ரக்கேடை தறியிலேருந்து கட் பண்ணி விண்டோவுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க. என்னோடது நல்லா இருக்குது, ஆனால் அந்த லேடியோட ப்ரக்கேடை விட இது பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டீச் பண்ணால் மட்டும்தான் அவங்கள மாதிரி பெஸ்ட்டான இந்த சன் பேலஸோட டிசைனை பெட்டராக ப்ரக்கேடில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது லியனுக்கு ஒரு ஐடியா வருது. த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துகிட்டு அந்த விடோவோட ப்ரக்கேடை எடுத்து அதில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணுறாங்க. அந்த சன் பேலஸோட டோருக்கும் பக்கத்தில் லியனோட இமேஜை அங்கே வரைஞ்சி கூடவே ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டு அதை அந்த ஹாலில் அப்படியே விட்டுட்டு ஃபைனலாக சென்னை பார்த்து ஒரு சிரிப்போட அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போது சென் எழுந்து பார்க்குறான். சூரியன் உதயமாக இருக்குது, அங்கே யாருமே இல்லை. லியன் கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான், ஆனால் அதுக்கான நேரம் அவனுக்கு இல்லை. அம்மா வரைஞ்ச ப்ரக்கேடை எடுத்து சுருட்டி வச்சுக்கிட்டு ஹார்ஸில் ஏறி புறப்படுறான். பழைய மாதிரியே ஐசிசி, ஃபயரி மவுண்டன் இது எல்லாமே கிராஸ் பண்ணி அந்த ஓல்டு லேடியோட ஹட்டுக்கு வரான். அங்கே அந்த ஓல்டு லேடி இவனோட வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னோட அம்மாவை நீ சீக்கிரம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஷூவையும் கொடுக்குறாங்க. இந்த ஷூவை நீ போட்டுட்டு போனேன்னா உன்னால் வேகமாக உன்னோட வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு லேடி கொடுத்த ஷூஸை வாங்கி போட்டுக்கிறான். நடக்க ஆரம்பிக்கிறான். அவனால் நம்ப முடியாத அளவுக்கு அவன் வேகமாக நடக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவனோட வீட்டை அடையிறான். வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா முகமெல்லாம் வெளிரி போய் உக்காந்துருக்காங்க. அம்மாவை எழுப்பி, அம்மா உங்களோட ப்ரக்கேடை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அம்மாவுக்கு முன்னாடி அதை விரித்து காமிக்கிறான். இப்போ தான் அவங்களோட முகத்தில் கொஞ்சம் கலர் வருது. அவங்களோட தைரியமும் அதிகமாகுது. இப்போ லியன் அவங்க அம்மாவை காட்டேஜை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரான். வெளியில் கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரக்கேடை ஒரு ராக் மேலே வச்சு காமிக்கிறான். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுதே திடீர்னு ஒரு விண்டு அங்கே வருது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரக்கேடை மேலே தூக்கி போகுது. கொஞ்சம் தூரத்தில் போன அந்த ப்ரக்கேட் அதில் இருக்கக்கூடிய இமேஜ் அப்படியே ரியலாக அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய பேலஸே இருக்குது. அது சென் பார்த்தா அந்த சன் பேலஸ் மாதிரியே இருக்குது. அந்த சன் பேலஸோட டோருக்கும் பக்கத்தில் லியன் நின்றுட்டுருக்காங்க. லியன் சென்னையும் அவங்க அம்மாவையும் பார்த்து உள்ளே வாங்க, வேகமாக உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சென் ஆச்சரியத்தில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். உடனே அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு டோர் ஸ்டெப் வழியாக அவன் உள்ளே போகிறான். அப்போது ஒரு மாதிரியான லைட்டும் சத்தமும் கேட்குது. அவங்க ரெண்டு பேரும் சன் பேலஸ்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. இவங்களை பார்த்த லியன் ஓடி வந்து அவங்கள ரெண்டு பேரையும் வரவேற்கிறாங்க. கூடவே மற்ற ஃபேரிஸும்
லியனையும் அவங்க அம்மாவையும் வரவேற்கிறாங்க. இப்போது லியன், நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு இந்த ப்ரொக்கேட் நெய்யக்கூடிய ஆர்ட்டை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னோட அம்மா சென்னை பார்த்து, சென் இது உனக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென் அமைதியாக லியனோட கண்களை பார்க்குறான், ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எனக்கும் ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்னங்க, வேற என்ன நடந்திருக்கும்? சென்னோட அம்மா அந்த ஃபேரிஸ்க்கு ப்ரொக்கேட் நெய்கிறத பற்றி சொல்லி கொடுக்குற டீச்சர் ஆகிடுறாங்க. சென் லியனோட ஹஸ்பண்ட் ஆகிடுறான். இப்போல்லாம் மக்கள் அந்த சன் பேலஸில் நெய்யக்கூடிய ப்ரொக்கேட்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.